வணக்கம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை வழிநடத்துறதுல பல யோசனைகளை செய்கிறாரு. ஆலோசனை கூட்டங்களும் நடத்துகிறாரு. செயற்குழு கூட்டங்களும் பொதுக்குழு கூட்டங்களும் அப்பப்போ தேவையான நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி நடத்துகிறாரு. என்ன பிரயோஜனம்? அதிமுகவை வழிநடத்துவதற்கும் வலுப்படுத்துவதற்கும் சரியான ஆலோசனைகளை செஞ்சு நடக்கக்கூடிய தேர்தல்களில் வெற்றி பெற வேண்டும், அதுக்காகத்தான் இந்த ஆலோசனை கூட்டங்கள் நடத்துகிறாரா அப்படின்னு பார்த்தா அதற்கெல்லாம் இல்லை. பொதுச் செயலாளர் நான் தான் அப்படிங்கிறதுல நிலைநாட்டுவதற்கு தான் எடப்பாடி பழனிசாமி அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாரு. அதிமுகவின் சரிவுக்கும் அதிமுகவின் அழிவுக்கும் தோல்விக்கும் முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமியா ஓ பன்னீர்செல்வமா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். கொங்கு மண்டலத்தில் எஸ்பி வேலுமணி, தங்கமணி இவர்கள் இல்லைன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறது மிக மிக கஷ்டம். அதே போல் சிவி சண்முகத்துக்கு ஒரு மாஸ் இருக்குது, அவருக்கு ஒரு வாய்ஸ் இருக்குது. அவர் எதிர்த்து பேசக்கூடிய சரியான நேரத்தில் குரல் கொடுக்கக்கூடிய திறமை சிவி சண்முகத்துக்கு இருக்குது. ஆனால் சிவி சண்முகத்தையும் எடப்பாடி பழனிசாமி இப்போ டென்ஷன் ஆகி இருக்கிறாரு. அதிமுக ஒருங்கிணைக்கிறதுல முட்டுக்கட்டையாக இருக்கிறது யார்? கேபி முனிசாமியா? ஆமாங்க, அவர் தாங்க எடப்பாடி பழனிசாமிக்கு கூடவே இருந்து பல வேலைகளை பண்ணுறாரு, பல ஆலோசனைகள் கொடுக்குறாரு. அதனால தாங்க அதிமுக ஒன்றிணைக்கிறதுல பல தடைகள் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதிமுக ஒன்றிணைந்தாதான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு கணிசமான இடங்களாவது, ஒரு மாபெரும் வெற்றியை விட்டுடுங்க, ஒரு கணிசமான இடங்களையாவது வெற்றி பெற முடியும். ஆட்சி அமைக்கிறது, ஆட்சி பிடிக்கிறது, முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி வர்றது, ஓ பன்னீர்செல்வம் வர்றதெல்லாம் அப்புறம் கதை. கணிசமான வெற்றியை பெறுவதுங்கிறதே மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா அதிமுக மிக மிக மோசமான தோல்வி, மிக சரிவான வாக்கு வங்கியை பெற்றுக்கிட்டு இருக்கிற இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் நான் ஜெயித்தாலும் தோத்தாலும் பரவாயில்லைங்க, ஆனால் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு இருக்கிறதுனால தான் அடிக்கடிக்கு மாவட்ட செயலாளர்கள் தொடர்பு கொண்டு பேசுகிறது, ஆலோசனை கூட்டங்களை வைக்கிறது, செயற்குழு கூட்டங்களை அந்த நாம்ஸ்கா, அதாவது ஒரு சட்ட விதிமுறைகளின்படி அந்த செயற்குழு கூட்டங்கள் நடத்துறது, தன் கட்டுப்பாட்டுக்குள்ளேயே இருக்கணும், நிர்வாகிகள் இருக்கணுங்கிறதுல முனைப்பு காட்டுறாரு. இப்போ நிர்வாகிகளுக்குள்ளவே பல சலசலப்பு. எடப்பாடி பழனிசாமி மீது ஒரு மிக மோசமான ஒரு கோபத்துக்கு ஆளாகக்கூடிய நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இருக்கிறார். தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி. காரணம் என்னன்னா, நீங்கள் பொதுச் செயலாளராக இருங்க, முதலமைச்சராக இருங்க, என்ன வேணால் இருங்க, அதிமுகவை ஜெயிக்கணுங்க. கட்சி தொடங்கிய எம்ஜிஆர் அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், அதை பின்தொடர்ந்து ஆட்சி செய்த ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. அவர்கள் வழியில் வந்த தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை கட்டமைக்கிறதுலையோ வலுப்படுத்துறதுலையோ தவறிட்டே இருக்கிறாரு. அவர் கூட இருந்து தவறாக வழிநடத்துவது யார் அப்படின்னா கேபி முனிசாமி. நிறைய பேர் சொல்கிறாங்க கேபி முனிசாமி தாங்க. ஏன்னா அதிமுக ஒருங்கிணைந்தால் கேபி முனிசாமி காட்டி விட்டுருவாங்க. கேபி முனிசாமி அங்கே வேலையே இல்லை. ஒன்றிணைய விடாமல் தடுப்பது மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது கேபி முனிசாமி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுக ஒன்றிணைய விடாமல் யார் பேச்சையே கேட்டு அதிமுகனுடைய சரிவு நிலைக்கு கொண்டு போகிறது பல சூழல்கள். அது எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக முடியுதா பாதகம் முடியுதான்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வேதனையாக தான் முடியும். காரணம் என்னென்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் கடுமையான போட்டி இருக்கின்ற இந்த சூழலில் அதிமுக ஒன்றிணையாத வரைக்கும் வெற்றிங்கிறது கனவு கூட நினச்சி பார்க்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் இப்போது இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி. ஏன்னா ராஜா அவர் பார்த்தீங்கன்னா RN ரவி கவர்னர் அவர்களை சந்தித்தார். அதன் பிறகு தொடர்ந்து அமித்ஷாவை நேரில் சந்தித்து பேசினார். அதிமுகவை எப்படியாவது பாஜக கூட்டணியில் கொண்டு வாங்க அப்படிங்கிறது. ஏன்னா திமுகவை எதிர்க்கணும், ரெண்டாவது பெரிய கட்சி வரணும் அப்படின்னா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அதிமுகவுக்கும் இது சரியான நேரமாக இருக்கும், பாஜகவுக்கும் ஒரு சரியான நேரம். இல்லை என்றால் திமுக அசால்ட்டாக ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துடுவாங்க. ரெண்டாவது முறையும் அவங்க தான் ஆட்சி பிடிப்பாங்க. இதில் எந்த அளவுக்கும் சந்தேகம் இல்லை. எடப்பாடி பழனிசாமி திமுக ஜெயிப்பதற்கு ஆதரவாக இருக்கிறாரா, அவர் அதற்கு துணை போகிறாராங்கிற கேள்வி தொண்டர்கள் மத்தியில் அதிக அளவில் இன்னைக்கு இருக்குது. இந்த நிலை அதிமுக, அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில் வந்த தொண்டர்கள் யாராவது இதை விரும்புவாங்களா? புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் வழியில் வந்த யாராவது இந்த தோல்வியை ஒரு கணம் யோசித்து பார்க்க கூட அவங்க அஞ்சுவாங்க. அந்த அளவுக்கு கடுமையான தோல்வி, சரிவு. இந்த சூழல் யார் ஏற்படுத்தியது? ஓ பன்னீர்செல்வம் ஏற்படுத்தினாரா, இல்லை எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தினாராங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஒரு ஓப்பனிங் இருக்குது. ஓ பன்னீர்செல்வம்
சீனியர்கள் மத்தியில் ஒரு ஒரு விருப்பத்தோடு இருக்கிறாரு. எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள்ளே இணைக்கணுங்கிறதுல எஸ்பி வேலுமணியும் சரி, தங்கமணியும் சரி, சிவி சண்முகமும் சரி, பல முக்கிய மூத்த அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைகிறதுல இவங்களெல்லாம் கட்சியில் இணைக்கணுங்கிறதுல தீவிரம் காட்டுறாங்க. அப்போ தான் அவங்கவுங்க தொகுதியில் மீண்டும் எம்எல்ஏக்களாகவும் அமைச்சர்களாகவும் வர முடியும். இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறதுக்காகவே நம்மளை ஓரம் கட்டுறாரு. நிர்வாகிகள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு சலசலப்பு. அதிமுக கேபி முனிசாமியால் தொடர்ந்து அழிவு பாதைக்கு போய்கிட்டு இருக்கு, சரிவு பாதைக்கு போய்கிட்டு இருக்கு. இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியலையா? ஏன் இவ்வளோ பேச்சு, அவர் பேச்சு மட்டும் ஏன் கேட்குறாரு? நிர்வாகிகள் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் ரொம்ப அதிருப்தியில் இருக்கிறாங்க. இதில் சிவி சண்முகமும் இப்போ 3வது ஆளாக சேர்ந்துட்டாரு. காரணம் என்னென்னா, எவ்வளோ சொல்லி பார்த்தாரு சிவி சண்முகம், இவர் கேட்கல. இப்போது தனி ரூட் எடுத்து சிவி சண்முகம் வேற ஒரு ட்ராக்ல போகிறாரு. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி நம்ம வேற ஒரு விஷயத்தை கொடுத்தா தான் ஒரு யோசிக்கிற அளவில் நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுனால வேற ஒரு அணியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதிமுகவை பாஜக கூட்டணி மெகா கூட்டணி அமைக்கிறதுல பாஜக மிக தீவிரம் காட்டுறாங்க. அதுதான் நடக்க போகுது 2026 சட்டமன்ற தேர்தலில். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டி விட்டு அதிமுக பொதுச் செயலாளர்களை பொறுப்பிலிருந்து இறக்கி விட்டு வேற ஒரு பொதுச் செயலாளர் அந்த பொறுப்பை வேற ஒருத்தருக்கு கொடுத்து அதிமுகவை பாஜகவில் இணைக்கிறது தான் மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். இதுக்கு தான் அதிமுகனுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தீவிரமாக முயற்சி பண்ணுறதாக ஒரு முக்கிய செய்தியாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் எடப்பாடி பழனிசாமி எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாருங்கிறதான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பொதுச் செயலாளராக நான் இருக்கிறேன், பாஜக கூட்டணிக்குள்ளே வரேன், ஆனால் நான் தான் பொதுச் செயலாளர், என் தலைமையின் கீழே தான் வழிநடத்தணும், நான் தான் இந்த பொறுப்பில் இருப்பேன்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு உத்தரவாதம் கொடுத்தா கூட அதிமுகவை பாஜக கூட்டணிக்குள்ளே இணைப்பதற்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் பயப்படுறாரு. காரணம் என்னென்னா, நம்ம ஒருங்கிணைந்துட்டோம் அப்படின்னா, ஓபிஎஸ் உள்ளே வந்துட்டார் அப்படின்னா நமக்கு இந்த பொறுப்புக்கு பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமிக்கு கூட இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாளர்கள், முக்கியம்னா நிறைய பேர் கிடையாது, ஒரு 2 பேர் தான் இருக்கிறாங்க கூட. அது முக்கியமான ஒரு ஆள் கேபி முனிசாமி, உங்களுக்கே தெரியும். அவர் ஏன்னா அவர் அதிமுக ஒன்றிணைந்து விட்டால் கேபி முனிசாமிக்கு சிக்கல், அவர் தனித்து விடப்பட்டுருவார், கழட்டி விடப்பட்டுருவோம், நம்ம பொறுப்புல இருந்து நம்மளை வெளியேற்றிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் கேபி முனிசாமிக்கு இருக்குது. அதனால தான் அதிமுக ஒன்றிணை விடக்கூடாத அளவில் பல சூழ்ச்சிகளையும் சதிகளையும் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இது எடப்பாடி பழனிசாமி கேட்கறது நியாயமாங்க? அதிமுகவை வழிநடத்தி வலு சேர்த்து வெற்றி பெற வச்சு ஆட்சியில் மீண்டும் கொண்டு வரணும், அதிமுக மீண்டும் ஆட்சி அமைக்கணுங்கிறதுல அதிமுக தொண்டர்கள் விரும்புகிறாங்க. ஆனால் அந்த தலைவர் வழியிலையோ தலைவி வழியிலையோ வந்த இந்த கட்சி இப்படி சீர்குலைந்து போவதற்கு எந்த தொண்டனாவது விரும்புவானா? இப்படிப்பட்ட சூழல் எடப்பாடி பழனிசாமி தகுந்த நடவடிக்கை எடுத்து அதிமுக மீண்டும் பலமான ஒரு கட்சியை வலுப்படுத்தி 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாருன்னு பார்த்தா அதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதிமுக பொதுச் செயலாளருங்கிற பதவி எப்படி தக்க வச்சுக்கிறது? தொண்டர்கள் மத்தியில் நம்மளுடைய புகழ் எப்படி மேலும் தொடர்ந்து மேலோங்கி போகணுங்கிற வேலையில் ஈடுபடுறது? நிர்வாகிகள் மத்தியில் ஒரு சலசலப்பு உருவாக்கி நான் எடப்பாடி பழனிசாமிங்கிற ஒரு பிம்பத்தை மீண்டும் நிலைநிறுத்துறதுலேயே எடப்பாடி பழனிசாமி தீவிரம் காட்டுறதுனால தான் தொண்டர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. இப்போ முக்கியமான விஷயம் அப்படின்னா, அதிமுகனுடைய உண்மை தொண்டர்களுக்கே எடப்பாடி பழனிசாமி மீது கடுப்பு தான். ஏன்னா நீ பொதுச் செயலாளராக இருந்துக்க, ஆட்சியை அமைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்யி, மீண்டும் கட்சி பலப்படுத்துகிற வேலையை செய்யி, நீ பொதுச் செயலாளர் இருந்துட்டு போ. ஏன் தோல்வி மேலே தோல்வி சந்திக்கிற? அப்போ எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா, விரும்பவில்லையா, அவருக்கு ஓட்டு போட தயங்குகிறார்களா? அப்போ அதிமுகவுக்கு ஓட்டு போடலைன்னா அப்போ வேற மாற்று கட்சிக்கு ஓட்டு போடுறாங்கன்னு தான் அர்த்தம். அப்போ அதிமுக தொண்டர்களை இப்படி எடப்பாடி பழனிசாமி விருப்பம் இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்னா ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்பார்க்கிறாங்களா, இரட்டை தலைமை எதிர்பார்க்கிறாங்களா? சரி, ஒருவேளை ஒற்றை தலைமை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைனா கூட இரட்டை தலைமை மீண்டும் அமைத்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே இருந்தாங்க. அந்த நிலைப்பாட்டுக்குள்ளே வரும்போது கட்சியாவது வலுப்படும். அதிமுக அடுத்த தேர்தலையாவது ஜெயிக்குங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்காவது அதிமுக ஒன்றிணைக்குங்கிற வேலையில் எடப்பாடி பழனிசாமி ஈடுபடலாம் இல்லையா? ஏன் அதை செய்யவில்லை? காரணம், அந்த பொதுச் செயலாளருங்கிற பதவி மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கிய நோக்கமாகவும் முக்கிய குறிக்கோளாகவும் இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த தொடர்ந்த தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வந்தாலும் பொதுச் செயலாளருங்கிற பதவிக்காக மட்டும்தான் அதிமுக அடுத்த கட்டத்தில் எந்த சரிவு நிலைக்கு போனாலும் பரவாயில்லைங்க, நான் தாங்க இந்த பொறுப்பில் இருக்கணுங்கிற ஒரே நோக்கத்தில் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகங்கள் இருக்கிறது. அரசியலில் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேணுங்கிறதெல்லாம் அப்புறம் கதை அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கிற சில பேர்
அவர்களை ஓரங்கட்டி விட்டு எடப்பாடி பழனிசாமி ஓவர்லுக் பண்ணி கொண்டு வர்றதுல தான் இப்போ சிவி சண்முகத்தை கையில் எடுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம். சிவி சண்முகம் இன்னும் ஒரு வாரத்தில் ஏதாவது ஒரு விஷயம் ட்ராக் கொண்டு வருவார். ஒரு மாற்று ஏற்பாடை பல அணிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு. பொதுச் செயலாளராக இருந்துக்கிட்டு ஆனால் கட்சியை பலப்படுத்தணும், வெற்றி பெறணுங்கிற பல யோசனைகளை நாங்கள் சொல்கிறத கேட்டால் நம்ம அதிமுக மீண்டும் சரியான பாதைக்கு நம்ம கொண்டு சொல்வோம். இல்லை அப்படின்னா மற்றவங்க எல்லாரும் நம்மளை சொல்கிற மாதிரி அழிவு பாதைக்கு போகிறதுல யாராலும் தடுக்க முடியாதுன்னு அதிமுகவில் உள்ள இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கே மிகப்பெரிய ஒரு அச்ச உணர்வு தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி சாதுரியமாக மட்டுமில்லை, திறம்பட அரசியலை செய்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக மீண்டும் பழையபடி ஆட்சியை பிடிக்க முடியுங்கிறதுல சந்தேகம் இல்லை. ஏன்னா 2 கோடி தொண்டர்கள் அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலமான ஒரு தொண்டர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் பாஜக கூட்டணியில் வைத்தால் மீண்டும் அதிமுக தான் தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதற்கு எடப்பாடி பழனிசாமி முட்டுக்கட்டையாக இருக்கிறதா மிகப்பெரிய பிரச்சனை. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதிமுகவை தலைமை பண்பிலிருந்து வழிநடத்துவது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா, ஓ பன்னீர்செல்வத்துக்கு இருக்கிறதா? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80% நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.